அந்த மாதிரிதான் இருக்கு. ஸ்கூட்டர் பண்ண பாத்தீங்களா, வண்டி ரிப்பேர் ஆச்சு. குளுக்கோஸ் எடுத்து வச்சேன். மெடிக்கல் கிட்லாம் இங்க இருக்கு. அந்த ஆக்சிஜனோடது ஆக்சிஜன் பாட்டில் அங்க வெளியே அங்க இருக்கு. அது கையோட எடுத்து உள்ள வச்சிரு. தம்பி என்ன பண்றீங்க ப்ரோ? பெரிய செலிபிரிட்டி வந்திருக்காரு பாருங்க. வந்துட்டாரா? ட்ரிப் கிளம்பிட்டேன்னு சொல்லி நம்பிக்கையில் இருக்காங்க. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு கிளம்புறது வந்தாச்சு. இன்னொரு கோயிலில் பூஜையை போட்டு கிளம்பிட வேண்டியதான். கேட்டே தாண்டடா, இவனு நெஞ்சு வலிக்குதுடா. தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ. நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு நாள் தான் தமிழ்நாட்டில் இருப்போம். இன்னொரு 3 hours தமிழ்நாட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மும்பை, கோவா. சரியான ஓலாய் பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரும். சைக்கிள் கட்டுறான், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்ட்டு மொத்தத்துல 1 மணி நேரமா போராடிட்டு இருக்கானு. சைக்கிளை மட்டும் சைக்கிள் கூட கட்டல, சைக்கிள் ஸ்டாண்டை கூட கட்டின பாட்டக்கலாம். மாப்பிள்ள டெய்லியுமே கழட்டி மாட்டீங்களா இல்லை வளதுங்களா? பண்றதே போதும்ண்ணா. நீங்க தாலி கட்டுற கை தருங்க. ஸோ ஹலோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் ரைடு வந்து ஒரு அழியா கிளம்பியாச்சு. ஹிமாச்சல் ரைட்லாம் கிளம்பலைங்க, கட்டை போட்டு உயரம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு போராடுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கம்ப்ளீட்டா சைக்கிளை வெற்றிகரமா கட்டி முடிச்சிட்டோம். கத்தி வேலை வரும் நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இல்ல ஆஞ்சநேயருக்கு வந்து வண்டி எடுக்கிறதுக்கு சாலோட முள்ள கொடுத்துருவாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க இந்த சைக்கிள் கட்டுறதுக்கு. அதனால வந்துட்டு ரூல்ஸ் என்னன்னா, இன்னையிலேருந்து டேட் குடிச்சு வச்சுக்கோ. இன்னையிலேருந்து சைக்கிள் அவன் அவுத்து ஓட்டுறன்னு சொல்றானோ அவன் தான் திருப்பி கட்டுருவோம். நோட் திஸ் பாயிண்ட். நான் ஓட்ட மாட்டேன். இல்ல எங்க டைனோ மாப்பிள்ள வருவாரு, அவர் எடுத்து ஓட்டுவாரு. ஓரளவுக்கு ஸ்டேபிளா நிக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அந்த அளவுக்கு போயிட்டு சைக்கிள் அங்கே வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கூட்டர் பண்ண பார்த்தீங்களா, வண்டி ரிப்பேர் ஆச்சு. அதுக்கு இவன் தான் காரணம். ஒழிச்சது காரணம் தான். ஸ்கூட்டில வீலிங் பண்ணது எவ்வளோ அப்படி கொடி கட்டு அந்த மாதிரி. அடுப்பெல்லாம் அடியில் வச்சிட்டேன். ஓகேவா, அடுப்பு அடியில் இருக்கு. வந்து உட்காரா இல்ல சிலிண்டர் இதுக்குள்ள வச்சிட்டேன். சிலிண்டர் தண்ணியை கழட்டிட்டேன். சரி, ஓகே. சிலிண்டர் தண்ணியை கழட்டிட்டேன். கேஸ் கிட் புடிங்கி நம்ம கேஸ் கிட் சொருவி 5 இன்ஜின்லயும் சொருவி இன்ஜின் பத்த வச்சு கேட்ட கேள்வி தப்பு என்ன? ஆக்சுவலா வந்து வண்டியில கேஸ் இருக்கு, அடுப்புக்கு வந்து அந்த கேஸ் டிப் புடிங்கி சொல்லி அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த வேலையை மட்டும் பண்ணி கொடுத்துரு. அதுக்குள்ளதான் அரிசி இருக்கு. குளுக்கோஸ் எடுத்து வச்சேன். மெடிக்கல் கிட்லாம் இங்க இருக்கு. அந்த ஆக்சிஜனோடது ஆக்சிஜன் பாட்டில் அங்க வெளியே அங்க இருக்கு. அது கையோட எடுத்து உள்ள வச்சிரு. டம்ளர் இருக்கு ப்ரோ. பேர் எமர்ஜென்சிக்கு பேர் என்ன? இதுல ஆக்சுவலா வந்து சாக்லேட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். யாரு இதுல? ஃபாலோவர்ஸ். இதுல ப்ரோ ட்ரிப்புக்கு எல்லாம் சாக்லேட் எடுத்துக்கல. ஞாபகம் இருக்கு. அந்த சாக்லேட் எல்லாமே முடிச்சிட்டாங்க இல்ல? எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சிட்டாங்கல்ல ப்ரோ, முடிச்சிட்டா. ஆக்சிஜன் பாட்டில் அங்க போயிட்டு எக்ஸ்ப்ரே ஆச்சுல இல்ல தானே? முடிச்சு பம்ப் பண்ணிக்கணும். செக் பண்ணு சந்துருக்கு. அவ்வளவுதான். வேற என்ன? ஓகே, வேற ஏதாவது மறந்துட்டோம்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. சோ நாங்க ஏதாவது இல்ல போனதான் ஞாபகம் இருக்கா? பணத்தை விட்டு போனோமே, பணம் கட்ட சாமியில பூஜை பண்ணி இங்க விட்டு போயிட்டேன். நீ தான் எடுத்து வந்து கொடுத்த. சந்துரு இருக்கா? நீ பயப்பட தேவையில்ல. ஆமா சந்துரு இருக்கா. ஆமா பஸ் மட்டும் கொடுத்தாச்சு. அதனாலதான் அவன் இருக்கான்னு சொன்னேன். அவனை பாத்துக்கடா, பாடம் கிடைச்சிட்டு ஓடிட போறான். எல்லாரும் வாங்கல. தம்பி என்ன பண்றீங்க? அதுக்கு முன்னாடி தான் மறந்தீங்களா இல்ல குளிச்சிட்டீங்களா? இல்ல கை கால் வச்சு கலந்து மாதிரி இருந்துச்சு. பைக் எங்க தான் இருக்கா? பல்லு மட்டும் தான் விளக்கல, ஜெட்டி மட்டும் தான் போடணும். இப்ப ரெடி ட்ரிப் கிளம்புறது மாதிரி பல்லு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கேன்டா நானு. நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு இப்ப பார்த்தமே. போலாம். சரி ஓகேங்க, நம்ம கிளம்பலாம். லாஸ்ட் 1 மணி நேரமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. 8:15 9 மணிக்கு வீட்டை போய் 8:15 வரைக்கும் பல்லு விளக்கிட்டு இருக்கிறேன். ப்ரோ பெரிய செலிபிரிட்டி வந்திருக்காரு பாருங்க. வந்துட்டாரா? வந்துட்டாரு. நீ கடைசி வரைக்கும் நீ கால் பேசிக்கிட்டு இருக்கா, நீ நடத்துறா. நீ இவ்வளவு பெரிய பேக்கா இருக்கு. ஏய் எங்க இத்தனை பேர் ஏறீங்க மேல? தாங்காதா? எதுக்குன்னு கேக்குறேன். நீ இறங்கிரு. இல்ல நீ இறங்கிரு. ஏய் அவனை தூக்கிக்கடா, தூக்கிக்கடா. எப்பா சரி ப்ரோ. 10 ரூபா ப்ரோ ஒரே நிமிஷம். அந்த பர்த்தாரா டேய் பஸ்ல இதுதான். அந்த பர்த்தா விழு ப்ரோ ஒரு நிமிஷம் பின்னாடி. இதான் எங்க கம்பெனி டிஷர்ட். இதுதான். சாரி ப்ரோ, உங்ககிட்ட மைக் இல்ல. எப்படி மைக் இல்ல, கேட்காது எதுவும். சரி
வேற திட்டி நிற்கிறான். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வந்து மாடி ஷோ வந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் சொல்லு. சாமி விட்டு கிளம்பியாச்சு. லைட்டாக பதட்டமாக இருக்குது. அதான் தேங்க்யூ தான் ப்ரோ பார்த்து போயிட்டு. ஓகே ப்ரோ பார்த்து போயிட்டு ப்ரோ. பாய் ப்ரோ. எங்கெங்க கேலி கிண்டல் பண்ணுமோ அங்கங்க கேலி கிண்டல் பண்ணும். என்ன கண்டிப்பா போலாம். போகணும். இந்த பாடி பத்திரம் ஓகேங்க. ஃபைனலாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் வாங்க, அங்கே பார்க்கலாம். பை 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 பை. இந்த வீடியோ ஃபுல் வீடியோங்க, ஷார்ட்ஸ் இல்லை. அதை நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரிப் வந்து சாதாரண ட்ரிப் கிடையாது. உண்மையாலுமே இது ஒரு வரலாறு. இது வந்து எப்படி இருந்ததுன்னா டிசம்பர் 15 22 22 29 5ஆம் தேதி கிளம்பிருச்சு. ஆக்சுவலா வந்து இவங்க எல்லாம் ட்ரிப் கிளம்பிட்டேன்னு சொல்லி நம்பிக்கையில் இருக்காங்க. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை. அப்பா சாமி. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாய்ஸ்ராது இல்லை விட்டுட்டே எல்லாம் குரூப் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல இல்ல அதே விட்டுட்டாங்க. போட்டுக்கிறியா ஒயிட் டிஷர்ட்? அதே ஒயிட் டிஷர்ட். சரி ஓகேங்க, ஆஞ்சநேயர் கோயில மீட் பண்ணலாம். பாய். ஓகேம்மா. A few inches later. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பு கிளம்புறது வந்தாச்சு. இன்னொரு கோயிலில் பூஜையை போட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸோ வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ அப்படியே எல்லாரும் போய் சாமி கும்பிட போயிடலாமா? இது என்ன வாயில விட்டுட்டு இருக்கு? அங்கே இருக்குடா. சரி வாங்க உள்ள போகலாம். A few moments later. ஆமாக்கல கிளம்பி சம்பவம் சொல்லிட்டு வரல. அதுக்குள்ள பிடிக்கிருச்சு. ஆண்டவர் கேட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா படத்தை தூக்கிடுச்சுங்க. இப்பதான் இழுத்து வச்சு திருப்பி கட்டினது. எனக்கு தெரிஞ்சு சைக்கிள் வந்து ஃபிளாப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து கேட்டு பாலமே வண்டி ஏறல. ஏன்னா 5 பேர், அது இல்லாம டேங்க் பெட்ரோல் ஃபுல்லு, கேஸும் ஃபுல்லு. பாப்போம். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவாங்க எடுத்துட்டு போறதுக்கு. முடிஞ்ச அளவு லக்கேஜ் கழட்டி வச்சிரலாம். அதுக்கு மேல சம்திங் ஏதாச்சும் அப்படினா லக்கேஜ் அதிகமா கொண்டு வந்து 2 பேர் தாங்க. ஆமா இல்லைங்க, அது லக்கேஜ் அதிகமாக நாங்கள் 2 பேர் தான் கொண்டு வந்தோம். ஜர்க்கி நான் வந்து கேட்டானா அப்படின்னா, ஏய் கேட்டே தாண்டலடா, இவனு நெஞ்சு வலிக்குதுக்கிறா, கால் வலிக்குதுக்கிறா, காய்ச்சலுக்குறா, முட்டி சத்தவன் மூத்திர பணமெல்லாம் கூட்டு போய் நான் என்ன பண்ண போறணும்? நீ சொல்கிறேன், நான் வந்து இங்கேயே இறங்கி பஸ் அடிச்சு கூட வீட்டுக்கு கார் எடுத்துட்டு கூட போங்க. டைனோ அவங்க அம்மா அப்படி தான் ஃபோன் பண்ணி, தம்பி என் பையனை உன்னை நம்பி தான் பாடப்புறேன், வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணு பார்க்குறாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? ஆமாம், பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்படிலாம் சொல்லும் போது இல்லை, எல்லாரும் வந்து என்கிட்ட நிற்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு அதான் வேமாரு. நீ தான் டீம் லீடர், நீ தான் வழி எடுத்துரும். அப்போ மூடிக்கிட்டே டீம் லீடர் சொல்கிறத தான் கேட்குறோம். இப்போயே எழுதி வச்சுக்க இந்த வீடியோ பண்ணிக்கிங்க. நான் மட்டுமே இல்லை, இந்த டீமில் வரவங்க எல்லாருக்குமே பொறுப்பு தான். அவன் ஜூஸ் வாங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் தான் ரொம்ப புலம்புறாங்க. எனக்கு அதுவே பயமாக இருக்குது. இந்தா வரான் பார்த்தீங்களா, அவனை தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் பிரச்சனையாக இருக்குது. எல்லாரும் அவனை பத்திரமா போங்க, பத்திரமா கூட்டு போங்கன்றாங்க. எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. தண்ணி கேனு போட வந்தவன் ப்ரோ. நீ ஈஸியாக சொல்லி போடுற. இவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் விட்டா கூட வர தெரியாது, இவனை பார்த்து கூட்டு போயிட்டு வாங்க. கிறிஸ் வந்து ஒன்றும் தெரியாது, அரியா பையங்க. தாகத்துக்கு தனிக்கு தண்ணி கொடுத்துட்டீங்க, பசி எடுக்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா காலைல சாப்பாடு உங்கள் சார்பில் சாப்பிட்ருவோம். காப்பாற்றிருக்கேன். யாரும் என் வசந்துன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு. மன பிராந்தி, வேற ஒன்றும் இல்லை. வா போலாம். பசிதான் காரணம். போமா, நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு நாள் தான் தமிழ்நாட்டில் இருப்போம். இன்னொரு 3 hours தான் தமிழ்நாட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மும்பை, கோவா. ஓகே போலாம். தக்காளி வெங்காயம் ஏய் அது மட்டும் தான் வண்டியில் வைக்கல.